நடிப்புச்சிகரம் மகாலட்சுமி அவர்களே, கல்லூரி தலைவி அவர்களே, பெரியோர்களே, மாணவிகளே, இன்று மகாலட்சுமி அவர்கள் இங்கு வந்திருப்பது நாம் எல்லோரும் செய்த பாக்கியம். அவர் பாதம் நம் கல்லூரியில் பட்டது நம் கல்லூரிக்கே சுபிட்சம் என்றுதான் நான் சொல்வேன். Keep quiet. Silence please. மகாலட்சுமியின் மறுபெயர் தர்மதேவதை என்று சொன்னால் அது மிகையல்ல. அவர் கை கொடுத்து கொடுத்து சிவந்த கை. இவ்வளவு தர்மம் செய்தவர் நம் கல்லூரிக்கு ஒன்றும் செய்யவில்லையே என்று நினைத்து விடாதீர்கள். செய்யத்தான் போகிறார், அள்ளி கொடுக்கத்தான் போகிறார். அவர் புகழ் வாழ்க வாழ்க என கூறி என் உரையை முடிக்கிறேன். வணக்கம். கல்லூரி தலைவி அவர்களே, தாய்மார்களே, கல்லூரி மாணவிகளே, வணக்கம். உங்கள் கல்லூரிக்கு தேவைப்படும் நேரத்தில் என்னால் இயன்ற நிதியுதவியை நிச்சயம் செய்வேன் என்று உறுதி கூறி என் சுருக்கமான உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். அடி நீரா ஓடு ஜால்ரா பின் பாட்டுகள் பாடடி ஜோரா. அடி நீரா ஓடு ஜால்ரா பின் பாட்டுகள் பாடடி ஜோரா. அடி ரேகா படுநேகா நாம் சமயத்தில் பிடிக்கணும் காக்கா. அடி ரேகா படுநேகா நாம் சமயத்தில் பிடிக்கணும் காக்கா. அன்னலட்சுமி பொன்னலட்சுமி என்று வீட்டு மகாலட்சுமி. அடி நீரா ஓடு ஜால்ரா பின் பாட்டுகள் பாடடி ஜோரா. அடி ரேகா படுநேகா நாம் சமயத்தில் பிடிக்கணும் காக்கா. ஓயாமல் ஷூட்டிங் நீ வந்தாயே மீட்டிங் உன்னை வாயார வரவேற்கிறோம். ஓயாமல் ஷூட்டிங் நீ வந்தாயே மீட்டிங் உன்னை வாயார வரவேற்கிறோம். உன்னை போல அப்பனில்லை நாங்களெல்லாம் அறிஞரில்லை. யாராரோ கேட்டு நீ தந்தாயே நோட்டு. இங்கேயும் பஞ்சம் உன் தாராளம் காட்டு. நீ தாகம் தீர்க்கும் மேகம்தான். அன்னலட்சுமி பொன்னலட்சுமி என்ற வீட்டு மகாலட்சுமி. அடி நீரா ஓடு ஜால்ரா பின் பாட்டுகள் பாடடி ஜோரா. அடி ரேகா படுநேகா நாம் சமயத்தில் பிடிக்கணும் காக்கா. நாடெல்லாம் பேரு அடி நம்பர் 1 ஸ்டார். அந்த பந்தாக்கள் கிடையாதம்மா. இல்லை உள்ளம் வெள்ளை வெள்ளம் பொங்குகின்ற அன்பு வெள்ளம். ராஜா தீயின் கோட்டம் அதில் ரசிகர்கள் கூட்டம். பூஜாக்கள் இல்லை ஒரு கூட்டாவும் இல்லை. வெளிவேஷம் ஜம்பம் அங்கில்லை. அன்னலட்சுமி பொன்னலட்சுமி என்ற வீட்டு மகாலட்சுமி. அடி நீரா ஓடு ஜால்ரா பின் பாட்டுகள் பாடடி ஜோரா. அடி ரேகா படுநேகா நாம் சமயத்தில் பிடிக்கணும் காக்கா. கேட்டுப்பார் சும்மா கொடை வள்ளல் தான் அம்மா அள்ளி கொடுக்காத நாளில்
நாம் சமயத்தில் பிடிக்கணும் காக்கா அன்னலட்சுமி பொன்னலட்சுமி எங்க வீட்டு மகாலட்சுமி அவங்க போடுறாங்கல்ல புத்தாண்டி பொண்ணு ஒரு கையெழுத்து பார்த்து மட்டும் நீங்களே போட்டு என்ன கணம் ஒண்ணு ஹாஸ்பிட்டல் நல்ல டிவி போடுறது. நீங்க எங்க காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து பெருமைப்படுத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வழி விடுங்க மேடம். மாலையை சண்டை விட்டுட்டு வந்துட்டீங்களே. ஓ, உன் டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுமா. வாயே, உன்னை போற வழியில டிராப் பண்ணு. அப்படியே? ரொம்ப தேங்க்ஸ். வெரி லக்கி இல்ல, கார்ல போறேன். ஜாலி மேடம். பை ராதா, நீ பிஎஸ்சி முதல் வருஷம் தானே படிக்கிற? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் லெக்சரர் கிட்ட கேட்டேன். நீ படிப்புல புத்திசாலியா, ஸ்போர்ட்ஸ்ல கெட்டிக்காரியா சொன்னாங்க. தேங்க்ஸ் மேடம். ஆமா, நீ எது வரைக்கும் படிக்கணும்னு ஆசைப்படுற? போங்க மேடம், டாக்டர் படிக்கணும் கூட தான் ஆசை. வசதி வேண்டாமா? எங்க அப்பா ஒரு ஆர்டினரி ஸ்கூல் டீச்சர். இதுக்கே எவ்வளவு சிரமப்படுறாரு. பிஎஸ்சி முடிப்பேன்ல? சொல்ல முடியாது மேடம். அப்பா படிக்க சொன்னா படிப்பேன். படிப்பை நிறுத்திட்டு டைப்ரைட்டிங் கிளாஸ்ல சேர சொன்னா அதுக்கும் தயாரு. இல்ல உன்னை ஒருத்தன் தலையில கட்ட போறேன், மனையில உட்காருன்னு சொன்னா கழுத்தை நீட்ட வேண்டியதுதான். நடுத்தர வகுப்பை சேர்ந்த பெண்களோட தலையெழுத்து அப்படித்தானே. தேங்க்யூ மேடம். மேடம், அதோ இருக்கு பாருங்க அவுட் ஹவுஸ். அதுலதான் நாங்க குடியிருக்கோம். அப்படியா? ஓகே மேடம், குட் நைட். குட் நைட். மோகன் குமார். மிஸ்டர் ராஜு. எஸ் மேடம். இந்த தெரு பேரு, வீட்டு நம்பர் எல்லாம் குறிச்சு வச்சிருங்க. டிரைவர், போலாம். சிட்டியை தாண்டி 5 மைல் வந்துட்டோம். போதுமா? ஆமா, இப்ப என்ன செய்ய போறோம்? பரீட்சைக்கு நாம 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து படிக்க போறோம். அறிவு இருக்கா உனக்கு? லவ் ஸ்பாட்டுக்கு வந்து இது என்ன கேள்வி? லவ் தான் பண்ண போறோம். பேசாம இருங்க. பேசாம இருக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வரல. பச்சை பசேன்னு சோலை, பக்கத்துல அழகான பொண்ணு. இந்த சந்தர்ப்பம் அடிக்கடியா கிடைக்கும். எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத. நம்ம மாதிரி பல ஜோடிங்க இதே கார்டன்ல இருக்காங்க. ஆனா அவங்க பேச மாட்டாங்க. அவங்க செய்யற சப்த ஜாலங்கள் தான் கேட்கும். சப்த ஜாலங்களா? அப்படின்னா ஜானகி நிறைய பாட்டுங்களை பாடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சப்தம். இதுக்கு பேரு தான் ஒரு விதமான இன்ப கிளுகிழுப்பு. போட்டோம். நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இங்க வரமாட்டாங்களே. உங்க வீட்டு பால்காரன் உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போறான். போயிட்டானா? இன்னும் போல. அப்படியே அசையாம இரு. அவன் போனப்புறம் சொல்றேன். என்ன? உன்னதான். எவ்வளவு நேரம் இப்படியே படுத்துட்டு இருக்கிறது? அவன் போற வரைக்கும். போய் யாரையும் காணோம். எங்க அப்பாவோட ஆபீஸ் கிளார்க் எங்க வந்தாலும் வருவான். என்னது விளையாட்டு? நான் பெற்ற இன்பம் நீயும் பெற வேண்டாமா? எழுந்துருங்க. I'm sorry, Radha. சிவகாமி, உன்னை தேடி பெரிய இடத்துல இருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க. பெரிய இடத்துல இருந்து அம்மாவா? நான் தான் ஐயா. சிவகாமியா? என் சிவகாமியா? என் சிவகாமி இல்ல, சிஆர் சிவகாமி. ஐயோ, நான் இன்ஷியல சொல்லல, என் சம்சாரம் சிவகாமியான்னு கேட்டேன். ஏமா, இன்னைக்கு என்ன அலங்காரம் எல்லாம் டக்கரா இருக்குது? இன்னைக்கு நான் லேடிஸ் கிளப்ல பேச போறேன்யா. லேடிஸ் கிளப்லயா? ஆமா, நீ பொட்லர் பொண்டாட்டியாச்சே, உன்னை எப்படி அங்க மெம்பர் ஆக்குனாங்க? ச்சே,
அங்க போய் நான் சமயக்காரன் பொண்டாட்டி நான் சொன்னேன். வேற பிக்கிள்ஸ் அண்ட் நெக்கிள்ஸ் கம்பெனி மேனேஜர் வைஃப்னு சொன்னேன். மெம்பர் என்னையா கமிட்டிலே தூக்கி போட்டுட்டாங்க. ஆமா, நீ அங்க போய் என்ன பேச போற? பஞ்சாப் கலவரத்துல இருந்து பரங்கிப்பேட்டை முந்திரி பருப்பு விலை ஏறின வரைக்கும் போட்டு அலசிட மாட்டேன். அம்மா அம்மா எனக்கு டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போனோம், சீக்கிரம் பேக்கெட் பண்ணி தாமா. ஏ ராஜாத்தி, உனக்கு எதுக்கு பாக்கெட் மணி? ஜாக்கெட் மணியே தர்றேன். அப்படின்னா பாக்கெட்ல மணி வச்சா அது பாக்கெட் மணி, ஜாக்கெட்ல மணி வச்சா அது ஜாக்கெட் மணி. குடு குடு. குழந்தை கோன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டான். ஏமா டைப் எல்லாம் எழுதுறியா? ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் அடிக்கிறியா? ஐயோ சமையல் ஏன் என் மானத்தை வாங்குற? மசாலாவே சமையல்ல தான் கலக்க தெரியுது, மண்டையில மசாலாவே இல்லையே. டைப் அடிக்கணும், ஷார்ட் ஹேண்ட எழுதணும். போய் இந்த பொங்கி போறவனுக்கு என் கழுத்து நெட்டணும் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அம்மா என்ன கிளாஸ்க்கு போனோம், சீக்கிரம் அடிச்சுக்க. என்ன செருப்பு? அடிங் ஏண்டி செருப்பை கழட்ட? இந்த ஆள் பெத்தவ தானே நீ, உன் புத்தி எப்படி இருக்கும்? ஏய், என்ன வர வர புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் தேயுது. பொல்லாத புருஷன். எப்பேற்பட்ட நகைக்கடை நாராயணசாமி பொண்ணுன்னா கையில 50 கழுத்துல 50 போட்டு ஜிலு ஜிலுன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். என்னை ஏமாத்தி போய் சொல்லி திருட்டு தாலி கட்டி ஓட்டிக்கிட்டு வந்த ஆளுதானே நீ. உனக்கு என்ன மரியாதை? மரியாதை நியாயம்தான், என்ன நியாயம்தான்? போம்மா. எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமா இதே சண்டே தான் போடுறீங்க. இது பாரு ராணி, நீ பாட்டுக்கு வெளியில போய் கொப்பன பட்லர் கிட்லர்னு சொல்லி வைக்காத. நான் அவரை பெரிய மேனேஜர்னு வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் சம்சாரம்? ம்? மேனேஜருக்கு எவ்வளவு படிச்சிருக்கணும்? இல்ல வெளியே யாராவது கேட்டா சொல்லணுமே, அதுக்காக கேட்டேன். சிஓ படிச்சிருக்கேன்னு சொல்லட்டுமா? சீவோ கருமம், கூட ஒரு ஓகேயும் சேர்த்துக்க. சீவோ ஓகே குக்குன்னு நெத்தியில எழுதி ஒட்டிக்கலாம். அதை ஏண்டி பொக்குன்னு சொல்ற? அப்பா சிஓ படிச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க, சிஏ படிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. இந்த வம்பெல்லாம் எனக்கு எதுக்குமா? யாராவது கேட்டா நான் வெறும் மேனேஜர் தான், மத்ததெல்லாம் என் பொண்டாட்டியை கேட்டுங்கன்னு நான் சும்மா இருக்க போறேன். இந்த பாரியா, நம்ம பொண்ணு சப்ஜெக்ட் வீட்ல இருந்து, கலெக்டர் வீட்ல இருந்து, ஐஜி வீட்ல இருந்து எல்லா பசங்களும் கேக்குறாங்க. அத்தனை பசங்களுமா கேக்குறாங்க? பாவம், அந்த பொண்ணு எப்படி சமாளிக்கும்? ஏட உடம்பு பேசாதீங்க. நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்கிற வரைக்குமாவது மேனேஜர் மாதிரி கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்க. அதெல்லாம் நான் வெளுத்து கட்டுவேன். இப்ப நான் நடிகை மகாலட்சுமி அம்மா வீட்டுக்கு போகணும், நான் டியூட்டியை கவனிக்கிறேன். யோ, இந்த Dress போட்டுக்கிட்டு வெளியில போகாதேன்னு சொல்லிருக்கேன்ல. சூட் இஸ்திரி பண்ணி வச்சிருக்கையா, அத போட்டுக்கிட்டு மேனேஜர் மாதிரி போ. அதுவும் சரிதான், நான் போகும்போது சூட்டோட போறேன், அங்க கார் ஷெட்ல Dress மாத்திக்கிறேன். என்ன சொல்றேன்? இந்த Dress-ஓட இருக்கும்போது என்ன தொடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். கவச்சி நாத்தம் அடிக்குது. சூட்டோட வர தூள் கலப்ப போற பார். ஆமா, ஏமா இப்படி போய் சொல்ற? என்னைக்காவது உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா? ராணி, எல்லாம் உனக்காக தாண்டி. உன்னை பெரிய இடத்துல பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடியும்னு சொல்லுவாங்க. நான் என்னடி ஒரே ஒரு பொய் தானே சொல்றேன். சமயக்காரன மேனேஜர்னு சொல்றேன். தட்ஸ் ஆல். என்ன தட்சாலோ? டான் டடா. எப்படி பொட்டல Dress, எப்படி மேனேஜர் Dress. மை டியர் வைஃப். வலியுது. முதல்ல கால ஐடியா. வெளியே தான் மேனேஜர் மாதிரி நடந்துக்க சொன்னேன். எனக்கு என்னைக்குமே சமயக்காரன் தான் நீ. இதுகிட்ட சர்டிபிகேட் வாங்க முடியாதே. ஏன்பா என்னப்பா அது கையில? மேனேஜர் ஃபைலா? ஆமா, மேனேஜர் ஃபைல் கிழிஞ்சது. பொட்டல Dress மா. ஆம்பளை மாதிரி நடந்து போ.